அப்படியே எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திற்கு வாருங்களேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துக்கு யாரும் வாசிக்க வேண்டாம், எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 22:4 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. தாழ்மை இருந்தா அவர் உயர்த்துவாரா? அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அத்தனை வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில ஏற்றங்களை தேடி அலைகிறவர்களாக அல்ல, கர்த்தரிடத்தில் தாழ்மை உள்ளவர்களாக ஏற்றங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஒரு உயர்ந்த ஒரு கம்பெனியில ஒரு சகோதரன் வேலையே இல்லை என்று வேலை தேடி போயிருக்கிறார். அந்த முதலாளியை சந்திச்சு அந்த மனுஷன் வேலை கேட்டிருக்கிறார். என்ன வேலைப்பா வேணும்? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் என்ன செய்றேன். இல்ல, நீ என்ன வேலை வேணும்னு சொல்லு, நீ என்ன வேலை செய்வே, என்ன வேலை வேணும்னு சொல்லு, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்றேன். அவர் திரும்ப கேட்டிருக்கிறார், நீ என்ன படிச்சிருக்கிற? நான் பிஇ மெக்கானிக் படிச்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேலை வேணும்? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முதலாளி சொன்னாரா, உனக்கு இங்க வேலை இல்ல, நீ போயிரு. அந்த மனுஷன் போகும்போது பக்கத்துல நின்ன மனுஷன் கேட்டிருக்கிறாரு, முதலாளி இங்க வேலை இல்லையா? நமக்கு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மனுஷனால இந்த கம்பெனியில ஒரு வளர்ச்சி என்ன செய்யாது, வராது. ஏன் அப்படின்னு கேட்டாரு. அவனுக்கு ஒரு நிச்சயமான அனுபவம் இல்லை. எப்படியாகிலும் அவனுக்கு அன்றாட நடக்கணும். அதுக்காகத்தான் அவன் என்ன செய்திருக்கிறான், வந்திருக்கிறான். அவனுடைய வளர்ச்சியை குறித்த நிச்சயமான சிந்தை இருதயத்தில் இல்லாம ஏதாவது ஒண்ணு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் நம்ம நிறைய நேரத்துல உயர்வை தேடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுப்பா, உனக்கு உயர்வை நான் தர்றேன்னு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில எப்படியாகிலும் என் வாழ்க்கை அன்றாடம் நடக்கணும்னோ, இந்த உலகத்தின் உயர்வை பெற்றுக் கொள்ளணும்னோ நம்முடைய வாழ்க்கையில நினைக்காம தேவ சமூகத்துல தேவனுக்கு மகிமையான அனுகூலத்தோடு முன்னேறுவதற்கு கர்த்தரிடத்துல நாம விட்டு கொடுப்போம். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் நாம எழும்பி நிற்கலாமா? நாம் ஜெபித்து முடிக்கலாம்.